அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 12, 2025 பங்குனி 29ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நல்ல புத்தகங்கள் மனதை விசாலமடைய செய்கின்றன. வேறு ஒரு வாழ்க்கையை, வேறு ஒருவர் அனுபவத்தை, அவர் பல ஆண்டுகள் வாழ்ந்து கற்றுக்கொண்டதை, அவர் பல புத்தகங்கள் படித்து தெளிந்து தேர்ந்ததை ஒரு புத்தகமாக நம்மிடையே பரிமாறிக்கொள்கிற போது அவர் வயதும் அனுபவமும் நமக்கும் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கி, தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கி நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நேற்றைக்கு நம்மளுடைய சகோதரர் டைகர் ஒரு சகோதரர் என்னிடத்தில் அலைபேசியில் அழைத்திருந்தார். அழைத்திருக்கும் பொழுது நான் பயணத்தில் இருந்தேன். என்னன்னு கேட்டேன். அப்போது தனக்குள் ஏற்பட்ட சில பல மாற்றங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது அவருக்குள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் புரிந்து கொண்டேன். இருப்பினும் பயணத்தில் இருக்கிறேன். நான் உங்களிடத்துல இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் ஊர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு பேசுகிறேன் அப்படிங்கிறத அவரிடத்தில் சொல்லிவிட்டு ஊர் சேர்ந்ததுக்கு பிறகு நேற்று ஒரு 8:30 மணியிலிருந்து அவரிடத்தில் ஒரு 9 மணி மேல் வரை பேசக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. என்ன பல சிக்கல்கள் அவருக்குள் அப்படின்னா, அவர் தொடர்ந்து நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான். அவருக்கு எண்ணியதெல்லாம் நடந்தது தான், கேட்டதெல்லாம் கிடைத்தது தான். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு சில விஷயங்கள் மனதுக்குள் ஓடி, அவர் எதனால் இது செயல்படுகிறது, இது சரியாகத்தான் செயல்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள் ஒரு சிந்தனை ஓட்டம் அவரை செயல்படாமல் செய்ய வைத்து, அவர் தொடர்ந்து பயணிக்காமல் ஏதோ ஒரு சூழலில் சிக்கலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்றோ ஒரு நாள் பயணிப்பது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார். அவருடைய உடல்நிலையில் சில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த உடல்நிலை மாற்றங்களை அவர் மனதில் கொண்டு மருத்துவர்களை நாடி இருக்கிறார். மருத்துவர்களிடத்தில் அவருடைய உடலை முழு பரிசோதனை செய்தோம். அவர் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறையை அவர்களிடத்தில் சொல்லி, அப்போது அதற்கு தனிப்பட்டு சிறப்பு மருத்துவர்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட சிறப்பு மருத்துவர்களை நாடி அங்கேயும் பல்வேறு டெஸ்ட்டுகளை எடுத்து பணத்தையும் கொடுத்து அதற்கான விடை ரிசல்ட் அப்படிங்கிறது அங்கும் கிடைக்காமல் மீண்டும் இன்னும் ஒரு மருத்துவரை சந்தித்து அவரிடத்தில் கலந்து ஆலோசனை செய்து, உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, சர்க்கரை அளவு எடுத்து பார்த்தா சரியாக இருக்குது, பிபி அளவு எடுத்து பார்த்தா சரியாக இருக்குது, ஒவ்வொரு உறுப்புகளையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சரியாக இருக்குது. ஆனால்
அவருக்குள் வந்து சளி தொல்லை தான். அவர் என்னிடத்தில் சொன்னது சளி தொல்லை, நுரையீரலில் சளி பிரச்சனை இருப்பது போல அவருக்கு தோன்றுகிறது. இதை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் சொன்னது அப்படிங்கிறது, உங்களுக்கு ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கிறது, அதை சமப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ சமப்படுத்துதலுக்கு நாங்கள் வந்து ஒரு சில மருந்தை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது ஸ்டெராய்டு போன்ற மருந்து. அதை வைத்து கட்டுப்படுத்தணும். அப்போது அதை கட்டுப்படுத்தினால் மற்ற உறுப்புகள் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஆமாம், இந்த ஆற்றலை நம்ம தடுக்கும் பொழுது அங்கே தொய்வு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். அதற்கு நம்ம மருந்து தரலாம். இப்படி அவரை குழப்பி அடுத்தடுத்து ஒன்றுமே இல்லை, என்னையை கேட்டால் ஒன்றுமே இல்லை. சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, தைராய்டு இல்லை, அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, பேங்க்ரியாஸ்லேருந்து எல்லாம். ஆனால் சுகர் அப்படிங்கிறது சாப்பிடுவதற்கு முன்பாக 100 என்றும் சாப்பிட்ட பிறகு அப்படிங்கிறது 150 வரை வருகிறது அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேண்டமாக உங்களுக்கு சர்க்கரை அளவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இந்த பிரச்சனையினால தான் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு ஏதேதோ சொல்லி குழப்பி அவரை வந்து அந்த குழப்ப நிலையில் வச்சதுக்கப்புறம் அவர் வந்து நம்மளை நாடுறார், நம்மளை தேடுறாரு, நம்மள்கிட்ட கேட்குறாரு. அவரிடத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னது, உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் கிட்டியது, நீங்கள் எண்ணியதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிச்சு. எந்த இடத்துல ட்ராக் மாறுனீங்க, ஏன் வந்து ட்ராக் மாறி உங்களுடைய எண்ணம் எங்கே டைவர்ட் ஆகுச்சு, இந்த கேள்வி தான் அவரிடத்தில் நான் கேட்டேன். ஸோ இந்த கேள்வியை நான் அடிக்கடி உங்களுக்குள்ளே கேட்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே, நானே உங்களை சரியாக அழைத்துட்டு போகிறேனா, உங்களுடைய எண்ணத்தை நான் வந்து நீங்கள் எண்ணி வந்ததற்கு இணையாக அழைத்துட்டு போகிறேனா, உங்களை நான் திசை மாற்றுகிறேனா, உங்களுக்கு கவனத்தை எதுவும் சிதறடிக்கிறேனா, உங்களை எதுவும் மடைமாற்றுகிறேனான்னு என்னையவே நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நித்தம் கேட்டுக்கொள்ளுங்கள்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அப்போது ட்ராக் மாறுறோம், நம்மளுடைய பயணம் ட்ராவல் அப்படிங்கிறது எங்கோ திசை திரும்புது அப்படின்னா அந்த கடிவாளம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நான் நித்தம் போதிக்கிறேன், நான் நித்தம் செயல்படுகிறேன், நான் நித்தம் உங்களை நினைக்கிறேன், நித்தம் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ என்னோட நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ட்ராக் மாறும் பொழுது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எண்ணியதெல்லாம் நடந்த பொழுது, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைத்த பொழுது, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் நம்ம ட்ராக் மாறுறோம்? ஒரு விதத்தில் அவரே சொல்கிறாரு, அந்த பெருமிதம் அப்படின்னு சொல்கிறதா, பெருமைன்னு சொல்கிறதா, கர்வம் சொல்கிறதா, என்னால் எதுவும் முடியும் என்று நம்புவதா, இப்படி ஒரு சூழலில் நானே மாறிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணுவதாக சொல்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல குறிப்பிடுவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு போதிக்கிறேன், நான் கற்றுக்கொண்டேன், அதை உங்கள் இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த பார்வையில், நான் அனுபவித்த அனுபவத்தில் எனக்கு கிடைத்த அந்த விஷயத்தை என்னுடைய கோணத்தில் நான் சொல்வது வழக்கம். நீங்கள் எதிர்கோணத்தில் இருந்து அதை கேட்குறீங்க, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் காட்டக்கூடிய அன்புலையும் பாசத்துலையும் பதிலையும் அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிற முடியும். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதிலே சொல்லலைன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு, பாசம், குரு, அந்த அந்த விஷயமெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நீங்கள் பதில் அளிக்கலை அப்படின்னா நான் அப்படி தான் எண்ணிக்கொள்வேன். நான் கேட்டு நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கும் எனக்குமான தூரத்தை நீங்களே அதிகரிச்சுக்கிட்டு போகிறீங்க. அதே நேரத்தில் நான் கேட்டு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் பலமுறை சொல்லுவேன். அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பதில் அளித்தா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் என்னோடு நீங்கள் ஒரு தொடர்பில் இனிய காலை வணக்கம் சொல்வதாகட்டும், அல்லது என்னிடத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஆடியோவாகவே என்னிடத்தில் பேசுவது போலவே, தாங்கள் இன்றைக்கி என்ன பணி செய்தேன், என்ன கிடச்சிச்சு, என்ன நான் செய்ய போகிறேன், நான் எதை நோக்கி நகர்றேன்,
இப்படி சொல்வது, அல்லது நான் இங்கே கமெண்ட் பதிலில் கேட்கும்போது கமெண்டில் பதில் சொல்வது, இப்படி ஒரு தொடர்பு ஆற்றல், அது இன்னும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திறன்மிகு தொடர்பாற்றல் அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்படும்னா இப்படி தான் ஏற்படும். நீங்கள் பதிலே அளிக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. இன்னும் எப்படின்னா என்னிடத்தில் ரொம்ப உரிமையாக நடந்துக்கிடுவாங்க. நான் அவர்களிடம் நான் அந்த அவங்க அவங்க அந்த ஊருக்கு நான் போய் அவர்களிடத்தில் நான் அந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அதே போல் எனக்கு கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நிறைய அப்படி ஒரு உண்மையான ஒரு சகோதரனை கடிந்து கொள்வது போல், புரிந்து கொள்வது போல் அவங்க கோவப்படுவாங்க. அது நியாயம். ஆனால் தொடர்ந்து அதுக்கு பிறகு நம்மளுடைய டைகர் கிளப்பில் பயணிக்கிறாங்களா அப்படின்னா அதற்கு பிறகுனா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி நடந்து தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கொஞ்ச நாள் காணாமலே போயிடுவாங்க. மீண்டும் நம்ம அவர்களை அழைக்கணும்னா அவர்களே அதை எதிர்பார்க்குறாங்க. டைகர் கிளப்லேருந்து ஃபேமிலி டீம்லேருந்து நம்மளை எப்படியாவது அழைப்பாங்க அப்படின்னு. மீண்டும் நம்ம அழைப்போம், அதில் தவறொன்றும் இல்லைன்னு நம்ம எண்ணிக்கொள்வோம். அழைத்ததுக்கு பிறகு அவர்கள் பதிலளிப்பது அப்படிங்கிறது, இந்த ஒரு வாரமாக நான் வெளியூர் வந்துட்டேன், ஒரு வாரம் நான் பயணத்தில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டேன், சாரி வந்துடுறேன் அப்படின்ட்டு நாம் அவர்களுடைய ஒரு ஃபோனையோ அவர்களுடைய ஊருக்கு போயிருக்கும் போது சொல்லாத தகவலையோ கூட அவங்க கோபப்படும் பொழுது அதே உரிமையோடு இந்த டைகர் கிளப்பில் அவர்கள் பயணிப்பது அப்படிங்கிறது மட்டும் ஏன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அந்த சகோதரரிடத்தில் சொன்ன ஒரு விஷயம், அவருக்கு நான் இன்னைக்கு செஷன்லேயே நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவரிடத்தில் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைகர் கிளப்பை பொறுத்தவரைய இது புலி, பேர் வச்சுருக்கோம் டைகர்னு. புலி வாழை பிடிச்சிட்டோம். இந்த புலி நீங்கள் வாழை விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை. காட்டில் உள்ள புலியோட வாழை விட்டால் தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய டைகரான நம்மளுடைய புலியோட வாழை விட்டுட்டா தான் சிக்கலை. தொட்டுட்டா அது தொடர்ந்து நல்ல பாதையில் அழைத்து செல்லும். இது ஓடுற புலியோட வாழை நீங்கள் பிடிக்கலை, உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு புலியோட வாழை நீங்கள் பிடிச்சி, அதாவது அதோடைய கையை பிடிச்சி நீங்கள் நடப்பதற்கு சமமாக அதை அழைத்து செல்லுது. என் பின்னாடியே வா, உனக்கு நான் நல்வழி காட்டுறேன் அப்படின்னு. நீங்கள் அந்த புலியோட வாழை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் திசை மாறிடுறீங்க. உங்களுடைய கவனங்கள் எங்கெங்கோ போய்விடுகிறது, நீங்கள் மடைமாறப்படுகிறீர்கள். அப்போது உங்களுக்குள் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. நல்வழியை காட்டுவதற்கு இந்த புலி, வேறு வழியை தேர்ந்தெடுப்பதற்கு உங்கள் கையில் தான். நீங்கள் பிடிச்சிருக்கதும் பிடிக்காததும் அந்த புலிக்கு தெரியாது. போய்கிட்டே இருக்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புது. ஆனால் நீங்கள் எங்கேயோ திசை மாறிட்டு எப்பொழுதோ ஒரு கூக்குரல் விடுறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், என்னைய சேர்த்துக்கோ உன்னோட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழைக்கிறீங்க. புலி மீண்டும் உங்களை அதே இடத்துல அழைத்துட்டு போகணும். போகுது, தப்பொன்றும் இல்லை, வா சரி வா அப்படின்னு புலி அழைத்துட்டு போகுது. மீண்டும் கவனமாக இருக்க வேண்டியது தானே உங்களுடைய பொறுப்பு. அதை விடுத்து நான் ஆரம்பத்துல எல்லாம் சொல்லுவேன், அந்த பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இடையில இறங்கிட்டீங்க, மறுபடியும் அந்த ட்ரெயின் வருமா அப்படின்னா தெரியல. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு வேறு வர அந்த பாதையில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸில் ஏறியோ வேறு வாகனங்களில் வந்தோ எப்படியாவது அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் முனைப்பாக இருக்கணும். ட்ரெயின் உங்களுக்காக நின்று கொண்டிருந்தால், காத்து கொண்டிருந்தால் மற்றவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது தடைப்படும். அப்போது நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், அதில் எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் சேர்ந்து வாருங்க, வெற்றி அடையலாம் அப்படின்னு அழைத்து போகிறோம். ஆனால் நிறைய பேர் விட்டுட்டு அப்புறம் திசை மாறிட்டு அப்புறம் நம்ம அழைக்கிறோம். ஸோ அந்த சகோதரரிடத்தில் சொன்ன அதே விஷயத்தை இப்போ உங்களோட என்ன பகிர்கிறேன் அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். அவர் இடத்துல நான் சொன்னேன், நான் இந்த வயதில் நான் இப்படி ஒரு உடையில், ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு, இந்த ஒரு வயதில் நான் இந்த விஷயங்களை எல்லாம் போதிக்கும் பொழுது
அதை வந்து ஒரு பாடமாக ஒரு ட்ரெயினர்கிட்ட கற்றுக்கொள்வது போல தான் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். இதே விஷயத்த நான் வந்து ஒரு மத போதகர் போல், ஒரு சாமியார் போல் ஒரு வேடம் அணிந்து, ஒரு காவியஸ்திரம் அணிந்து, பல மாலைகளை நான் வந்து தோளில் தாங்கி நான் ஒரு உபதேசம் செய்தேன் அப்படின்னா, அதை லட்சக்கணக்கான நபர்கள் பின்தொடர்ந்திருப்பார்கள், அவர்களுக்கு நன்மை கிட்டி இருக்கும். ஆனால் அங்கே குருங்கிற ஸ்தானத்தை மாற்றி தெய்வங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு போய் மக்கள் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, சிறு வயதிலே எனக்கு கிடச்சிருச்சு. நான் தேடினது, நான் அலைந்தது, நான் கேட்டது எனக்கு கிடச்சிருச்சு. அந்த விஷயத்தை நான் வந்து பிறரிடத்தில் கொண்டு போய் இலவசமாக சேர்க்கணும் அப்படின்னு எண்ணி இதை தொடர்ந்து செய்கிறேன். இங்கே எத்தனை பேர் தொடர்ந்து வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் விட்டுட்டு கூட ஒரு நாள் வருவீங்க. எல்லாராலையும் நாம் வருடத்தின் 365 நாளும் இந்த 5 ஆண்டுகளாக நான் உங்களோடு பயணித்தேன்னு கையை தூக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடு இணைந்து நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போது எனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதை எளிமையான முறையில் இலவசமாக கொடுக்குறேன். இங்கே நான் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் என்னென்னா இதான். தொடர்ந்து கொடுக்குறேன், எளிமையாக கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறேன். இது மூணுமே தப்பு, பொதுமக்களுடைய பார்வையில் தப்பு. ஆனால் நான் சரியாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். பொதுமக்கள் பார்வையில் அது தப்பாக இருந்தாலும் நான் சரியாக தான் போகிறேன். அது எத்தனை பேர் சரி தப்புங்கிறத சொல்லுங்கள். நான் இப்போ என்ன எண்ணுகிறேன் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டேன், தெளிய வச்சுட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, கிடச்சிருச்சு. அவங்க நீ கெட்டியாக பிடிச்சிக்கிடுவாங்க, நீ தொடர்ந்து அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சா, நான் எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் புரிவது போல புரிந்து புரியாமலே விட்டு விடுகிறார்களோ அப்படின்னு எனக்கு என்ன தோன்றியதுன்னு அவரிடத்துல சொன்னேன். ஏன்னா உங்களுக்கே அது புரியாத போது மற்றவர்களுக்கெல்லாம் அது எப்படி போய் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் அவரிடத்துல சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, அவரை நான் பல முறை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ அவருக்கே அந்த புரிதல் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னும் அவர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாரு, சிக்கலில் இருக்கிறாரு, இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு புரிதலோடு, எவ்வளவு பொறுமையாக, எவ்வளவு விளக்கமாக சொன்னாலும் அதை நான் இலவசமாக சொன்னால் கூட பாதி தான் காதில் போய் விழுகுதோ, கால்வாசி தான் போய் காதில் விழுகுதோ, மீதியெல்லாம் காற்றுல போயிடுதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. ஏன்னா ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா கூட அவன் கவனம் எங்கேயாவது போச்சுன்னா, ஏப்பா எங்கே பார்க்குற, ஜன்னல் பக்கம் பார்க்காத, இங்கே பாரு, நான் சொன்னதுக்கு திரும்ப பதில் சொல்லு அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்பார். கவனம் அப்பயே சிதறும். நான் இங்கே எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் அதை ஆன் பண்ணால் போச்சு, ஆன் பண்ணலைனாலும் போச்சு, ஆன் பண்ணி நடந்துக்கிட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொன்னால் போச்சு, இல்லைனாலும் இல்லை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இப்போ நீங்கள் உள்ளங்கையை பார்க்குறது, விரல் நாங்களை பார்க்குறது, உங்களுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் யார், நான் யார்? நான் ஏன் இந்த விடிகாலை பொழுதில் விடிந்தும் விடியாமலும் தூங்கியும் தூங்காமலும், நேற்றுலாம் நான் பயணத்தில் தான் இருந்தேன், பயணம் போயிட்டு வந்து அவரிடத்துல நான் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து நான் இப்போது உங்களுக்கான அந்த ஆடியோவை தயார் செய்து அதன் பிறகு இவ்வளவு பேசி அந்த ஆடியோவை நான் கோர்த்து அதை அப்லோட் பண்ணி இப்போ உங்களுக்கு 4 மணிக்கு கொடுத்துடணும். ஏன், நீங்கள் யார், நான் யார்? இந்த கேள்வியை நீங்கள் ஆழமாக உள்வாங்கி கொண்டு, ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு 200 பேர் நடக்கிறீங்க, எத்தனை பேர் பதிலளிக்கிறீங்க? நான் இதை எத்தனை முறை கேட்டிருப்பேன். ஆனால் அவர் பதில் நேற்று கேட்கும் பொழுது தான்
அப்படி கேட்கும் பொழுது தான் என்னால் கேட்க முடியுது. எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன், நீங்கள் எத்தனை முறை பதிலளிச்சிருப்பீங்க. அப்போ பதிலளிக்கிறவங்கெல்லாம் என்ன, பதிலளிக்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி எண்ணியதெல்லாம் நடக்குது. நீங்கள் நடக்கிறீங்களோ கேட்குறீங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் பதில் சொன்னால் தானே தெரியும். என்னை பின்தொடராமல் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு எப்படி சொல்லலாம், நான் உங்களை கலட்டி விட்டுட்டேன்னு எப்படி சொல்லலாம், நான் சபைக்கு வந்துடுறேன் நீங்கள் வரலன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம். நான் தொடங்கின காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைய எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் எப்பேற்பட்டதுங்கிறதுல எல்லாமே அடங்கிடும். எனக்கு தொண்டை சரியில்லை, என்னுடைய பயண களைப்பு, பயண நேரம், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது, எல்லாவற்றையும் அதில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரத்தை உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. பதிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, பதிலுக்கு நான் உங்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்குறேன், என்ன கேட்குறேன், இதுக்கான விடையத்தான் நீங்கள் இப்போ சிந்திக்க போகிறீங்க. இடைவேளையில் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருகி முடிச்சுட்டு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு, நான் இன்றைக்கி எந்த கேள்வியும் கேட்கல. எப்பொழுதும் போல் முதல் கேள்வி, 3வது கேள்வி, 2வது கேள்விக்கு நீங்களாகவே பதில் சொல்லுங்கள். நான் என்ன கேள்வின்னு கூட சொல்லலை. முதல் கேள்வி எப்பொழுதும் போல், 3வது பதில் அப்படிங்கிறது எப்பொழுதும் போல், 2வது கேள்வி அப்படிங்கிறது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இப்போ தோன்றி இருக்கும், அதுக்கு பதிலும் தோன்றி இருக்கும். அந்த பதிலை தான் நீங்கள் அளிக்க போகிறீங்க. நான் அதை கேட்க போகிறேன், பார்க்க போகிறேன், படிக்க போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு, இல்லையா? பார்க்கலாம் எத்தனை பேர் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன கேள்வி வந்துச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி. தண்ணி குடிச்சிருப்பீங்க, இப்போ பதில் அளிப்பீங்க. பதில் அளிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அவருக்கான ஆடியோ பின்னாடி தான் வருது. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளையில் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் அளிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இவ்வளவு பேசியும் நீங்கள் பதில் அளிக்கலைன்னா நான் விட்டு விடுவேன். நான் எதையும் கண்டுகொள்ள மாட்டேன். சரி, கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரி இடத்தில் பேசினேன். அப்போ என்னுடைய குரல் ரொம்ப 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 மோசமான ஒரு நிலையில் இருந்துச்சு. அப்போ கூட அவங்க கேட்டாங்க, என்ன சகோதரா, ஏன் உங்கள் குரல் இப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். நான் தான் விடிய காலத்தில் தண்ணியை சுட வச்சு அதில் எதெல்லாம் கலந்து குடித்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு நான் தயாரிச்சுட்டு பேசுவேன். ஏன்னா அதுபோக நம்மளுக்கு தொழில்னு இருக்குது, உறவுகள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, விளையாடுறேன். இங்கெல்லாம் நான் பேச வேண்டியது இருக்குது, கத்த வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ என்னோட குரல் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். பயணத்தில் இருப்பேன், தண்ணீர் மாற்றி குடிப்பேன், இப்படிலாம் இருக்குது. ஆனாலும் நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களிடத்தில் போதித்தேன், சொன்னேன். அவங்களுக்கு ஓகே சகோதரான்ட்டாங்க. இப்போது என்னுடைய குரல் அப்படிங்கிறது நான் எவ்வளவு தண்ணி குடித்து எவ்வளவு சரி பண்ணாலும், குரலை சரி பண்ணாலும் உள்ள மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அல்லவா? ஏன்னா இவ்வளவு போதித்தும், இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு கற்றுக் கொடுத்தோம், இலவசமாக கொடுத்தோம், எளிமையாக கொடுத்தோம், தொடர்ந்து கொடுத்தோம், கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் புரிய வைத்தோம், புரிஞ்சு நடக்க வச்சோம், அதை கிடைக்க வச்சோம். சும்மா நம்ம சொன்னதெல்லாம் எதுவும் ஹம்பக்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனாலும்
மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுட்டு, மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுட்டு, மீண்டும் மீண்டும் வெட்கப்பட்டுக்கிட்டு, அப்புறம் இணைந்து, அப்புறம் பயணிக்கும் பொழுது எனக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுத்து எனக்கு என்னுடைய குருநாதர்கள்லாம் இப்படி சொல்லி கொடுத்துருந்தா அவங்க என்னைய ரொம்ப அலைய விட்டு, ரொம்ப தேட விட்டு, ரொம்ப பிரயாசப்பட்டு, ரொம்ப நல்ல பேர் எடுத்து, அதுக்கப்புறம் தான் சில பல சூட்சமங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நான் முதல் நாள்லேயே நீங்கள் உறுப்பினராக டைகர் கிளப்பில் நீங்கள் உறுப்பினர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், இதில் எதுக்கு அலைய விட்டுக்கிட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டு பயணிக்கும் பொழுது, தொடர்ந்து பயணிப்பவர்களே இப்படி ஒரு சிக்கலில் சிக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு ஆடியோ பொதுவாக அந்த சகோதரர் இடத்துல சொன்னேன், நாளைக்கு உங்களுக்கான ஒரு ஆடியோ நான் தேர்வு செய்கிறேன்னு. அப்படி ஒரு அற்புதமான ஆடியோ தான் இப்போ நம்ம கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து இப்போ அந்த ஆடியோ கேட்க போகிறோம். அந்த ஆடியோடைய முடிவில் நம்மளுடைய 8:42 நிமிடம் நிறைவுக்கு வரும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இதற்கான விளக்கத்தை நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் சொல்லி அந்த ஆடியோவிலேயே நமக்கு பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு கேள்விகளுக்கான பதில் கிட்டும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஹே காய்ஸ், அமரன் படம் பார்த்துட்டு நம்மள பல பேரு ஆர்மி லைஃப் பத்தியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்ன இருந்தாலும் நமக்காக இன்னொருத்தர் உயிரையே தியாகம் செய்ய நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்லையா? இந்த மாதிரி ஆர்மியில இருக்கவங்க செய்யற சாக்ரிஃபைஸ்ல தான் இன்னைக்கு நம்ம பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுது. இந்த தியாகங்களை தாண்டி இன்னும் ஒரு பெரிய விஷயம் நம்ம ஆர்மியில மிலிட்டரியில இருக்கவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னா அது நிச்சயம் டிசிப்ளின் தான். நம்ம அமைதியா வாழ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்றது அவங்களுக்கு செய்யற மரியாதையா கூட இருக்கலாம். ஒரு ஆர்மி மேனுக்கான அடையாளமே டிசிப்ளின், அதாவது ஒழுங்குமுறை தான். அவங்க மட்டும் ஏன் இவ்ளோ டிசிப்ளின்டா இருக்கணும்? இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன்? இப்படி ஒரு கஷ்டமான லைஃப் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு அவசியமா என்ன? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட வந்திருக்கும். சரி, நீங்க உங்க லைஃப்ல டிசிப்ளின்டா இருக்கீங்களா? அதாவது கரெக்ட் டைமுக்கு எழுந்துக்கணும், கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் போகணும், உங்க பர்சனல் வேலையை முடிச்சுட்டு உங்களோட வீட்டு வேலையும் சரியா செய்ய உங்களுக்கு டைம் இருக்குமா? இல்லையா? அப்ப உங்ககிட்ட டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரி, அதனால என்ன ஆயிரப்போகுது? ஆஃபீஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனாதான் என்ன? இல்ல காலையில ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா தூங்குனாதான் என்ன? தலையா போயிரும்? ஆமாங்க, தலைதான் போகும். உங்களுக்கு இல்ல, ஆர்மியில இருக்க ஒரு சோல்ஜருக்கு சரியான நேரத்துல சரியான செயலை செய்ய முடியலன்னா ஒரு வார் ஃபீல்ட ஃபேஸே பண்ண முடியாது. சரியான ஒரு ஒழுங்குமுறை இல்லன்னா இக்கட்டான நேரத்துல ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஒரு மில்லி செகண்ட்ல மைக்ரோ செகண்ட் கூட மாறி போனா அவங்க லைஃபே போயிரும். என்னதான் தியாகத்தின் சின்னமாவே அவங்க இருந்தாலும் அவங்களோட உயிரும் நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் இல்ல. அதை காப்பாத்திக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சிகளை செய்வாங்க. இருந்தாலும் எதிரிகளோட சூழ்ச்சி இல்ல தந்திரம் ஏதாச்சும் ஒண்ணுல சிக்கி அவங்க உயிரிழக்க நேரிடும். இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க ஒரு வார் ஃபீல்டுக்கு போக தயாரா இருக்காங்கன்னா அவங்களோட சேவை மனப்பான்மையை பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்ல. ஆனா அவங்க மட்டும்தான் இவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கணுமா? உங்க உயிரை காப்பாத்தி உங்களோட கனவுகளை நிம்மதி அடைய அவங்களோட உயிரை கொடுத்து உயிர் வாழ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? பெரிய சல்யூட். மனசுல அவங்களோட தியாகத்தின் நினைவுகள், கோடி கோடி நன்றிகள். அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி உயிர் வாழ உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க உங்க சோம்பேறித்தனத்தால வீணாக்கலாமா? உயிர் போகிற நேரத்திலயும் அவங்க டிசிப்ளின்டா அதை செய்யறப்போ உங்க டெய்லி லைஃப்ல உங்களோட சொந்த லட்சியங்களுக்காக இல்ல லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்குறது அவ்வளோ கஷ்டமா? எல்லாம் சரிங்க, ஏதோ கொஞ்சம் ஒழுங்கா இருக்க முயற்சி செய்யுங்கன்னா பரவாயில்ல, ட்ரை ஆச்சும் பண்ணலாம். ஆனா நீங்க என்ன ஒரேடியா மிலிட்டரி டிசிப்ளின் பத்தி எல்லாம் பேசுறீங்க? ரொம்ப கஷ்டங்க. இப்படியெல்லாம் காரணம் தேடாதீங்க. டிசிப்ளின்டா ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும்னு நீங்க நினைச்சா அதுல கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மியெல்லாம் என்ன, சரியான ஒரு ஒழுங்குமுறைய கொண்டு வந்தாதான் நீங்க அதை ஃபாலோ பண்ண நினைப்பீங்க. இல்லனா ஒரு நாள் மோட்டிவேஷனோட அது காத்துல போயிரும். அடுத்த நாள் எப்பவும் போல ஒரு நடைமுறைக்கு வந்துருவீங்க. சரி, ரொம்ப பில்டப் கொடுத்தாச்சு. இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைல மாத்தணுமா? உங்களுக்கு இருக்க நேரத்தை சரியான முறையில யூஸ் பண்ணணுமா? எல்லாரும் போல இல்லாம அவங்கள விட இன்னும் ஒரு படி அதிகமா உங்க வாழ்க்கை முறை மாறணுமா? அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மிலிட்டரி லைஃப் ஸ்டைல் பத்தியும் அவங்களோட ஒழுங்குமுறையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உங்க டெய்லி லைஃப்ல இதை எப்படி பயன்படுத்தலாம், உங்ககிட்ட இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் நல்லதா எப்படி மாத்தலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஏன் டிசிப்ளினை கடைபிடிக்கணும்னு ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை யாரோ ஒருத்தர் உயிர் தியாகம் செஞ்சு வந்தது. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கப்போ
உங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க கொஞ்சம் டிசிப்ளினை வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, டிசிப்ளின் எங்க இருந்து வரணும்? அத யார் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க? அது வெளியே வேற எங்க இருந்தும்லாம் வராது. அப்படி வந்தாலும் அது உங்களுக்கு சில நாள் மட்டுமே ஃபோர்ஸோட இருக்க வைக்கும். செல்ஃப் டிசிப்ளின், அதாவது உங்க சுய ஒழுங்குமுறை உங்களுக்கு உள்ள இருந்து வரணும். அதுதான் உங்களை ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு தயார்படுத்தும். அதோட வலிமை எப்போ மாறாம இருக்கும். வேற ஒரு மனிதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஊக்கம் கொடுத்து அப்புறம் வர ஒழுங்குமுறை காலம் போக போக சக்தி இழந்து போக வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்காக உள்ள இருந்து எடுக்கிற ஒரு முடிவு தான் இதுக்கு சரியா இருக்க முடியும். உங்களுக்கான தடத்தை இந்த உலகத்துல விட்டு போகணும்னு நீங்க நினைச்சா அதுக்கு நீங்க சரியான ஒரு ஒழுங்குமுறையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் உங்களை இன்னும் அதிக வலிமையா, உறுதியா, ஆக்கப்பூர்வமான மனிதரா மாத்தும். உங்களோட ஆரோக்கியம் அதிகமாகும். நீங்க முடிவெடுக்கிற வேகம் அதிகமாகும். மொத்தத்துல உங்களுக்கு தேவையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? நமக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாளை. அதாவது எல்லாத்தையுமே நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், டைம் கிடைச்சா பண்ணிப்போம். ஆனா அது எப்ப வரும் தெரியாது. கண்டிப்பா நாளைக்கு செஞ்சு முடிச்சிருவீங்களா? அதுவும் தெரியாது. சரி, இவ்ளோ கேக்குறீங்களே, இந்த மிலிட்டரி லைஃப் ஸ்டைல நீங்க உங்க டெய்லி லைஃப்ல எப்ப கொண்டு வர போறீங்க? அதுவும் தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, நீங்க இன்னைக்கு இருந்தே இந்த நிமிஷத்துலயே அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் அதிகமான உறுதி வேணுமா? உங்களை நீங்க அடுத்த நிலைக்கு உயர்த்தணுமா? நீங்க புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ் நல்லா போகணுமா? அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணுமா? அப்ப நீங்க இன்னைக்கே தொடங்குறதுதான் சிறந்தது. நீங்க இன்னைக்கு சிறப்பான மனிதரா மாறணுமா? இல்ல உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கணுமா? அப்ப நீங்க ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே இன்னைக்கே ஆரம்பிங்க. என்னோட உடல் ஃபிட்டா இருந்தா எப்படி இருக்கும், நான் இன்னும் அதிக உறுதியோட செயல்பட முடிஞ்சா எப்படி இருக்கும்னு வெறும் கற்பனை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காதீங்க. அதை செயல்படுத்த துவங்குங்க. அதுக்கான முதல் அடியை நீங்க தான் எடுத்து வைக்கணும். நான் சொல்ற வார்த்தைகள் உங்களை மாத்திர முடியாது. அதுக்கான உங்க முயற்சி தான் உங்களை முழுசா மாத்தும். உங்க செயல்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. உங்க சூழ்நிலையை குற்றமே சொல்லாதீங்க. உங்களை நீங்களே மாத்தினா மட்டும்தான் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா, ஸ்மார்ட்டா இருக்க முடியும். முதல் விஷயம் உங்க மனசு. அதை நீங்க கட்டுப்படுத்த முடிஞ்சா மட்டுமே எதுவும் சாத்தியமாகும். உங்க மனசு சொல்ற எல்லாத்தையும் கேட்காதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு உங்க மனசுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. காலையில எப்படி சீக்கிரம் எழுந்துக்கணும்? சீக்கிரம் எழுந்துக்கணும். எப்படி தினமும் விடாம எக்ஸசைஸ் செய்ய முடியும்? டெய்லி செஞ்சா கண்டிப்பா முடியும். மனசு அலைப்பாய விடாம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்? தெளிவா யோசிக்கணும். நீங்க உங்க மனசு கிட்ட கேட்காதீங்க. அதுக்கு கட்டளையே நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அது கேட்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ, எதை செய்யணுமோ அதை வெறும் கட்டளைகளா சொல்லுங்க. அன்பா இல்ல, ஸ்ட்ரிக்டாவே சொல்லுங்க. 5 மணினா 5 மணிதான், ஆன் டாட். அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. உங்க மனசு நீங்க தான். அது உங்க உடல், மூளை, மனசு எல்லாமே நீங்க தானே. இந்த பதிவை உங்களை கேட்க வைக்கிறது உங்க மனசுதான். அதுல இருக்க விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறது உங்க மனசுதான். உடல், மூளை, உணர்ச்சி அப்படின்னு எல்லாமே உங்களை நீங்களே பிரிச்சு பார்க்க வேண்டாம். உங்க மனசுதான் நீங்க, உங்க மூளை தான் நீங்க, உங்க உணர்ச்சிகள் தான் நீங்க. உங்க பேரு, ஸ்டேட்டஸ், நீங்க இருக்க இடம் இதெல்லாம் உங்களுக்கான ஒரு அடையாளம் மட்டுமே. உங்களுக்கான டிசிப்ளினை உங்க மனசுல இருந்து கொண்டு வாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் சரியா செய்ய முடியும். எப்பவும் வெளியிருந்து வர குரலை நம்பாதீங்க. உங்களை கோழை, ஏமாளி, முடியாதவன், சோம்பேறி இப்படி யார் என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் அதை ஏத்துக்காதீங்க. நீங்க உறுதியானவங்க, தைரியமானவங்க, சுறுசுறுப்பான மனிதர். எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆர்மி ஹெட் இதைதான் அவரோட சோல்ஜர்ஸுக்கு வலியுறுத்துவாரு. தினமும் இதை திரும்ப திரும்ப சொல்ல வைப்பாரு. அதையே நீங்களும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். யாரும் உங்களுக்கு சொல்ல ட்ரைனிங் எல்லாம் தரமாட்டாங்க. நான் உறுதியானவன், செயல்களை உடனுக்குடனே செஞ்சு முடிக்கிற ஆற்றல் என்கிட்ட இருக்கு. இப்படியெல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கட்டளைய சொல்லுங்க. அடுத்ததா ஸ்ட்ரெஸ். ஒரு மிலிட்டரியில இருக்கவங்களுக்கு அவங்களோட ட்ரைனிங் பீரியட்லயே பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவாங்க. அதுலதான் அவங்க பயிற்சியே செய்யணும். கடுமையான பயிற்சிகள் அவங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகமாக்கும். அதிக மன அழுத்தத்துல உங்களால சரியா செயல்பட முடிஞ்சா நீங்க ஒரு பெரிய சோல்ஜருக்கான தகுதியை பெற முடியும். அழுத்தம் எப்போ கஷ்டமா ஆகும்? உங்க கண்ட்ரோல்ல மீறி ஒரு விஷயம் நடந்தா, நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கிறப்போ. ஆனா உங்க மனசை நீங்க முழு கண்ட்ரோல்ல வைக்கிறப்போ நீங்க எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கி அதுல இருந்து உங்க செயல்களை வெற்றிகரமா செய்ய முடியும். மனிதனுக்கு எப்பேற்பட்ட அழுத்தத்தையும் தாங்குற சக்தி இருக்கு. அதுக்கான வலிமை உங்க மனசுக்குள்ளே இருக்கும். அதை சரியா வெளிக்கொண்டு வரப்போ உங்களுக்கான சரியான பலனை அதுல இருந்து பெற முடியும். இதுதான் சர்வைவல் இன்ஸ்டிங்க்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில இருக்க எந்த உயிரினத்துக்கும் அது பொதுவான ஒரு குணம். ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ அதுல இருந்து வெளியே வர அதோட உயிரை காப்பாத்த எல்லா முயற்சியும் செய்ய தயார்படுத்திக்கும். அது உங்க உடல்ல, மூளையில இயல்பாவே இருக்கும். உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். காலையில எழுந்துக்க கஷ்டமா இருக்கா? இல்ல உங்க ரன்னிங் டைம் போதும்னு உங்க கால்கள் சொல்லுதா? உங்க மனசு இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சுட்டா இதுவே போதும் நிறுத்துன்னு கெஞ்சுதா? நிறுத்தாதீங்க. உங்க ஓட்டத்தை தடை செய்யாதீங்க. உங்க எல்லைகளை, உங்க லிமிட்ஸ ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிச்சா போதும்னு உங்க மூளை சொல்லுதா? கேட்காதீங்க. 5 மணி நேரம் படிச்சா போதுமா? படிக்கிறதுக்கான நீட் அவ்வளவுதானான்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை கேளுங்க. இன்னும் கடினமா முயற்சி செய்யணும் மட்டும் சொல்லுங்க. இது பத்தாது, இன்னொரு 3 மணி நேரம் படிக்கணும்னா படிங்க. அப்பதான் இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போக முடியும். இதை உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க. உன்னால இன்னும் 3 மணி நேரம் படிக்க டைம் அதிகப்படுத்த முடியும்னு சொல்லுங்க. அதை செஞ்சும் காட்டுங்க. உங்க பலவீனங்களை உடைங்க. எதையும் செய்ய முடியாதுன்னு லாஜிக்கா பேசுறவங்க மூளைய தடுத்து நிறுத்துங்க.
எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை நிறுத்தாதீங்க. அப்படி சொல்றது உங்க மனசா இருந்தா கூட அதோட பேச்ச கேட்காதீங்க. அதே போல உங்க இலக்கை அடையிற வரை உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க. எந்த ஒரு சோல்ஜரும் ஒரே நாள்ல போராட்டத்தை நிறுத்துறது இல்ல. அவரோட போர் எப்போ நிக்கும்னு அவருக்கு தெரியாது. இந்த யுத்தம் தொடரும் வரைக்கும் அவர் போராடிதான் ஆகணும். ஒரு யுத்தம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு வீரன் போராட்டத்தை நிப்பாட்டிட்டான்னா அவனுக்கு மரணம் நிச்சயம். நாம தான் 10 பேரை வீழ்த்திட்டோமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போராடலான்னு எந்த சோல்ஜரும் யுத்த காலத்துல நினைக்கிறது இல்ல. அதே போல உங்க இலக்கு அடையிற வரைக்கும் உங்க முயற்சிகள் தொடரணும். இதுல உங்க உயிர் போகாதுன்னு தெரியும். ஆனா உங்க முயற்சிகளை நிறுத்தினா உங்க கனவு போகலாம், உங்க வாழ்க்கை மாறலாம், நீங்க நினைச்சதை அடைய முடியாம போயிடலாம். உயிர் போனா கூட உங்களுக்கு எந்த வழியும் தெரிய போறது இல்ல அதுக்கப்புறம். ஆனா உங்க இலக்குகளை நீங்க அடையாம போனா, உங்க கனவுகளை நீங்க கைவிட்டுட்டா நீங்க உயிரோட மட்டும்தானே இருக்க முடியும். உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி இல்லையேன்னு எப்பவும் அந்த வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப உங்க முயற்சிகள் உங்க இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க தொடரணும். 1 நாள் 2 நாள் இல்ல, அது எத்தனை நாள், வாரம், மாசம், வருஷம் ஆனாலும் அதே உறுதியோட, வேகத்தோட, நம்பிக்கையோட உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அதுதான் உண்மையான போராளியின் குணம். டிசிப்ளின் அப்படின்னா காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது மட்டும் இல்ல, உங்க உடல்நிலையை சரியா வச்சுக்க நீங்க செய்ய வேண்டிய பயிற்சிகளை சரியா செய்யறது, உங்க உணவை சரியா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது, உங்க தினசரி வேலைகளை தடல்லாம செய்யறது, உங்க உணர்வுகளை சரியா வச்சுக்கிறது, உங்க கனவுக்கான செயல்களை செய்ய முடியறது, மத்தவங்களை நீங்க நடத்துற விதத்தை சரியா வச்சுக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே டிசிப்ளின் தான். உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சரியா செய்ய முடியறது தானே டிசிப்ளின். அதுக்கு ஈஸியான வழிகளை தேர்ந்தெடுக்காம உங்க முயற்சிகளை அதிகப்படுத்தி, உங்க எல்லைகளை விரிவாக்கி, உங்க செயல்கள்ல வேகத்தை கூட்டி, நார்மலான வழியெல்லாம் விட்டு கடினமான வழியை தேர்ந்தெடுத்து அதுல உள்ள சவால்களை சந்திக்கிறது தான் ஒரு ஆர்மி மேனுக்கு உண்டான டிசிப்ளினோட இருக்கிறது. அடுத்ததா போராட்ட குணம். யாரோட போராடணும், எது கூட போராடணும், உங்களுக்குள்ள போராட தெரியணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகமா நடக்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் அதிகமா வேலை பார்க்க, இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ராவா படிக்க, உங்க மூளையோட உங்க மனசோட நீங்க தினமும் போராடணும். உங்களோட பயத்தை எதிர்த்து நீங்க போராடணும். உங்களோட தயக்கங்களை எதிர்த்து போராடணும். இன்னொரு முக்கியமான குணம் ஒவ்வொரு போராளிக்குள்ளேயும் இருக்கும். அதுதான் யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ், அதாவது சமரசம் செஞ்சுக்காம இருக்கிறது. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்க விரும்பவே மாட்டாங்க. எதிரிகள் அவங்கள மாத்த எந்த முயற்சியை செஞ்சாலும் சரி, ஒரு உண்மையான வீரனோட உறுதியை யாராலையும் உடைக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களோட கனவுகளுக்கு நீங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. உங்க தோல்விகளோட உங்க முயற்சிகள்ல ஏற்படுற பின்னடைவுக்கு நீங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் செஞ்சுக்க கூடாது. அந்த காரணங்களை எதிர்த்து உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யற ஒரு வீரனா இருக்கணும். பயமும் தோல்வியும், எல்லாருக்குமே இந்த பயமும் தோல்விகளும் இதை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு தயக்கமும் இருக்கவே செய்யும். ஆனா உங்க பயம் நீங்க தோத்துட்டா என்ன செய்யறதுன்னு இருக்கணும். இந்த முயற்சிகளை கைவிட்டா என்ன நடக்கணும் உங்களுக்கு பயம் வரணும். அந்த மாதிரி தோல்வி பயம் உங்களை இன்னும் அதிகமா உழைக்க வைக்கும். உங்க பயம் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் இருக்கணும். நீங்க முன்னேறாம ஒரே இடத்துல தேங்கி இருந்துட்டா என்ன ஆகும், இத பத்தி மட்டும்தான் நீங்க நினைச்சு பயப்படணும். இது மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உருவாக்கணும். வேற எந்த சூழலும் மனிதர்களும் உங்களுக்கு பயத்தை காட்டவே கூடாது. அதை நீங்க ஏத்துக்கவும் கூடாது. ஒரு போரை விட போருக்கான பாதை ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களை போருக்கு தயார்படுத்தும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க, இந்த போர் எனக்காக நடக்குதா இல்ல எனக்குள்ள நடக்குதா, அதுக்காக நான் என்ன மாதிரியான ஆயுதங்களை தயாரா வச்சிருக்கேன், இந்த மாதிரி என்னோட திறன்களை வளர்த்துக்கணும். ஆனா ஒரு நாட்டோட நடக்கிற போர் மாதிரி என்னோடது இருக்காது. என்னோட போர் எனக்கு இருக்க அறியாமைக்கு எதிரா இருக்கும். எனக்குள்ள தேவையில்லாம ஏற்படுற குழப்பங்களுக்கு எதிரா இருக்கும். என்னோட சோம்பேறித்தனத்தை தகர்க்கிற யுதமா இருக்கும். அதை சரி செய்யறதுதான் என்னோட நடக்கிற யுதமா இருக்க முடியும். இந்த போரோட முடிவுல எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். என்னோட மனசு அமைதியாக்க, இன்னும் அதிகமான ஆற்றலை பெற, என்னோட இலக்கு அடைய இந்த யுதம் எனக்கு கை கொடுக்கும். சரி, இதெல்லாம் சரியா செஞ்சுட்டே இருக்கேன். ஆனா எனக்கும் ஒரு நாள் டயர்ட் ஆகும், வெறுப்பா உணர்வேன், இல்ல போதும்னு நினைப்பேன். அப்ப என்ன செய்யணும், எப்படி அந்த நிலைய கடந்து வரணும்? என்னால இந்த படுக்கையை விட்டு எழுந்துக்கவே முடியல, இருந்தாலும் நான் எழுந்துக்கணும். என்னால இந்த ப்ராஜெக்ட முடிக்கவே முடியல, இனிமேல் அதை நான் முடிச்சுதான் ஆகணும். அப்பதான் என்னோட வேலை எனக்கு நிரந்தரமாகும். என்னால இன்னைக்கு ஜிம்முக்கு போக முடியல, என்னோட உடம்ப சரியா வச்சுக்க நான் போய் ஆகணும். இதெல்லாம் டயர்ட் ஆகுறப்போ உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய காரணங்கள். செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும், இதை மட்டும்தான் உங்களுக்குள்ள கேட்கணும், வேற எதுவுமே இல்ல. எல்லைய காக்கும் வீரர்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறது இல்ல. அப்படி எடுத்த அடுத்த நொடி எதிரிகள் அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க முடிக்க வேண்டிய வேலையை இன்னும் சிறப்பா செய்ய முடிஞ்ச உங்க கலீக் தான் உங்களுக்கு எதிரி. நீங்க ஓய்வெடுக்க நினைச்சா அதை அவர் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவாரு. உங்க பிசினஸ் முயற்சியில நீங்க ஓய்வெடுக்க நினைச்சா உங்க தொழில் போட்டியாளர்கள் உங்களை முந்த எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்க ப்ரிப்பரேஷன் டைம்ல இருந்து நீங்க ஓய்வெடுக்க நினைச்சா எங்கேயோ இருக்க ஒரு போட்டியாளர் உங்களை விட இன்னும் ஒரு படி அதிகமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க எந்த நிலையிலையும் ஓய்வெடுக்க நினைக்கவே கூடாது. உங்க இலக்கு அடையிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. ஒரு போர் நடக்கிறப்போ எல்லா வீரர்களுக்கும் முழு கவனம் அந்த யுத களத்துல மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேற எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. அங்க ஏற்படுற கவன சிதறல்கள் அவங்க உயிரை மட்டும் இல்ல, இந்த நாட்டோட பாதுகாப்புக்கே கேள்விக்குறியா மாறிடும். ஒரு வீரர் செய்யற தவறு பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்த முடியும். அப்ப உங்களோட முழு கவனமும் கூட ஒரு யுத்தகல வீரன் மாதிரி உங்க இலக்குகள் மேல மட்டுமே இருக்கணும்.
உங்க இலக்குகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அடைய உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க கவனம் சிதறாம உங்க செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இல்ல. இங்க உங்களுக்கு வீக்கெண்டுக்கான நேரம் இருக்காது. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் முழு மனசோட ஆத்மார்த்தமா உங்க இலக்கு எதுனாலும் அதை நோக்கி உங்களை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். சோர்வே இருக்கக்கூடாது, பயம் இருக்கவே கூடாது, தயக்கமெல்லாம் காணாம போகணும். சில மோசமான நாட்கள் கூட வரலாம், அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். இனிமே எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. உங்க ஓட்டத்தை தடுக்கவே கூடாது. நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கவே கூடாது. இப்பவே இன்னைக்கே இந்த நொடியே செயல்படணும். இல்லனா போக போறது உயிர் இல்ல, அதை விட பெரிய உங்க கனவு, லட்சியம், முன்னேற்றம் இதெல்லாம் நீங்க இழக்கணுமா? இனிமே உங்க வாழ்க்கையில இல்ல, முடியாது, நடக்காது இந்த மாதிரியான வார்த்தைகள் வரவே கூடாது. சரியான நேரத்துக்கு காத்திருக்க தேவையில்லை. சரியான நேரத்தை நீங்க உருவாக்கணும். நான் என்னவாக நினைக்கிறேனோ அதுவாகவே நான் மாறுவேன். நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்பேன். என் இலக்கை அடைந்த பிறகே ஓய்வெடுப்பேன். அப்பொழுதுதான் என்னுடைய செயல்களை நிறுத்துவேன். இந்த உறுதியை உங்களுக்குள்ள எப்பவும் கொண்டு வாங்க. நீங்க என்னவா மாற நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுங்க. அன்று இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரிய குலத்துகன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இப்போது நம்மளுடைய 42 நிமிடங்களை எல்லாம் கடந்து நம்ம பயணிச்சிட்டோம். இருப்பினும் இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆழ்மன கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் யார், நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிச்சிருப்பீங்கன்னு நம்புகிற இடைவெளியில். ஒருவேளை விடையளிக்கலை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் விடையளிக்கலாம்னு சொல்லி நிறைய இதை பற்றி பேசுவோம். நாளைக்கும் இந்த கருத்தை பற்றி பகிர்வோம் அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து நடங்கள், தொடர்ந்து விஷுவல் பண்ணுங்கள். டைகர் கிளப்பில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.